உடல் உறுப்புத்தான தேசிய தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் உறுப்பு மாற்று சிகிச்சை பிரிவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வு பிப்ரவரி 18ஆம் தேதி பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் பங்கேற்புடன் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையில் இடம்பெற்றது. உடல் உறுப்புத்தான தேசிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 18ஆம் தேதி அனுஷ்டிக்கப்படுகிறது. இது இந்த ஆண்டு 7வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இங்கு வைத்தியசாலை வளாகத்தில் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களின் நினைவாக அமைக்கப்பட்ட நினைவு பலகைக்கு பிரதமர் தீபமேற்றி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையில் உடல் உறுப்பு தான தேசிய தினத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிக்காக வைத்தியசாலைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உறுப்புகளை தானம் செய்து நம்பிக்கையின்றி வாழ்ந்த குடும்ப உறவுகளுக்கு இந்த நிகழ்வு ஒரு ஆறுதல். அவர்களுக்கும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உயிர் வாழம் செய்ய முடியாது போன நோயாளியின் உறுப்புகளை உயிருக்காக போராடும் நோயாளிக்கு தானம் செய்வது மிகவும் மனிதாபிமானம் மிக்க செயலாகும். மூளை சாவு அடைந்த ஒருவருக்கு மற்றொருவரை உயிர் வாழச் செய்ய முடியும். உயிர் வாழ கடினமாக இருக்கும் நோயாளியின் உறுப்புகளை தானம் செய்ததற்காக அந்த குடும்பங்களின் உறுப்பினர்களுக்கு மிகவும் நன்றி உடையவர்களாக இருக்க வேண்டும். அத்தகைய மிகவும் புத்திசாலித்தனமான மற்றும் கருணையான முடிவுகளை எடுக்கும் பலத்தினை பெற்ற அந்த குடும்பங்களுக்கு நான் ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களின் தன்னலமற்ற செயலால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டன. அதை பற்றி நீங்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதன் மூலம் உங்களை பிரிந்தவர்கள் நீண்ட காலம் உயிருடன் இருக்கிறார்கள் என்ற உணர்வை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். நமது பண்பாட்டின் மூலம், நமது மதங்கள் மூலம் கிடைத்த இந்த தானம் செய்யும் பண்பு மிக உயர்ந்த நற்செயலாகும். அந்த பரோபகார சிந்தனை எமது நாட்டின் கலாச்சாரத்திலும் இலங்கையர் என்ற அடையாளத்திலும் வலுவானதாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். இது போன்ற சமயங்களில் மட்டுமல்ல, ஒரு அனர்த்தம் ஏற்படும் போதும், இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் போதும் நாம் வேற்றுமைகளை எல்லாம் மறந்து இந்த பரோபகார சிந்தை வெளிப்படுகின்றது. இது பாதுகாக்கப்பட வேண்டிய மற்றும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு பண்பு. அதுவே இலங்கையர் என்ற வகையில் நமக்கு கிடைத்துள்ள பலமாகும். கடந்த சில வருடங்களில் உலகிலேயே அதிகளவு கண் தானம் செய்தவர்களை கொண்ட நாடாக இலங்கை மாறியுள்ளது. மேலும் நம் நாட்டில் பலர் உறுப்புகள் மற்றும் ஏனைய இழையங்களை தானம் செய்கிறார்கள். இந்த செயல்முறை மேம்படுத்தப்பட வேண்டும். தேவையான சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதை வணிக செயலாக செய்யக்கூடாது. இதனை தேசிய மட்டத்தில் பலப்படுத்தும் வகையில் எமது அமைச்சு தலையீடு செய்யும் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. எனவே சரியான முறைமை ஒன்றை அறிமுகப்படுத்தல் மற்றும் அரசாங்கத்தால் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய விடயங்களுக்கான பின்னணியை தயார்படுத்துவதற்கு எமது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதற்காக நடவடிக்கை எடுத்த அனைத்து மருத்துவ நிபுணர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், குறிப்பாக உடல் உறுப்பு தானம் செய்தவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் இந்த தன்னலமற்ற செயலுக்கு உறுதுணையாக இருந்து இன்னொருவருக்கு வாழ வழிவகுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடல் உறுப்புகளை தானம் செய்த குடும்ப உறுப்பினர்களுக்கு நினைவு பலகை மற்றும் அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் தேவானந்தா சுரவீர, சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங், ஸ்ரீ ஜெயவர்தனபுர பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் சபை வைத்தியர்கள், தாதியர்கள் மற்றும் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.